ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஆந்திரா ஸ்டைலில் பூரி கறி எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாமே போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்து ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன பெரிய வெங்காயம் வந்து 2 இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணணும். ஸ்லைசஸ் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணணும். 3 வந்து க்ரீன் சில்லி. இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக ஆட் பண்ணாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ க்ரீன் சில்லியே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வைக்கலாம். சில பேர் வந்து வேக வச்சு ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பொட்டேட்டோ. இது வந்து ரா பொட்டேட்டோ. இது வந்து நான் வேக வைக்கல. இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து பொட்டேட்டோ வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் ரா பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து எதுவுமே டிஃப்ரென்ஸ் வராது. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இப்படி தான் செய்வேன் வீட்டில். தண்ணி வந்து உங்கள் கிரேவி அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து பொட்டேட்டோ குக் ஆகட்டும். இன்னொரு சைடு வந்து நம்ம ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பேசன் ஃப்ளோரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டின மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொட்டேட்டோ வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த குழம்பு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பொட்டேட்டோ வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கடலை மாவு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், இல்லைன்னா ரொம்ப திக்காகிடும் குழம்பு. கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அடுப்பு ரொம்ப நேரமும் கூட குக் பண்ண தேவையில்லை. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும். உங்களுக்கு இன்னும் லூஸாக வேணும்னா தண்ணி அதிகமாக ஆட்